வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டேங்க. இன்றைக்கி 31/12/2024 வருஷத்தோட கடைசி நாள். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும். அதனால் வரும் இந்த வருஷத்துக்கு குட் பை சொல்லிவிட்டு வரும் நாளைக்கு 2025 பிறகுது இல்லையா, அதை நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஓகேவா? என்னம்மா இன்றைக்கி சப்பாத்தியா? ஆமாங்க. ஹலோ, வணக்கங்க. ஹாப்பி டியூஸ்டே எல்லாருக்கும். வருஷத்தினுடைய கடைசி நாளில் இருக்கோம் நம்ம. 2024 இன்னையோட பொங்குது பாருங்க. அதுதான். ஆமாம், 2024 போயிட்டு 2025 நமக்கு நல்லபடியாக பிறந்து அந்த வருஷத்தில் எல்லாரும் நினச்ச காரியங்கள் நினச்ச செயல்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்னுட்டும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நாளைக்கு மறுபடியும் நாங்கள் வீடியோவில் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிவிட்டு விஷ் பண்ணுறோம். சரிங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோஸ் கூட்டுங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கோஸ் கூட்டு. இதில் சிறுபருப்பு போட்டு கூட கொஞ்சமாக தோரம்பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக வருங்க இந்த கோஸ் கூட்டு. நல்லா இருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகா தான் போடணும். 2 காஞ்ச மிளகா சீரகம் தாளித்து நான் கொட்டியிருக்கேங்க. ஆமாம், இன்னைக்கு கோஸ் கூட்டு பண்ணிட்டோம். இதுக்கு காம்பினேஷனாக கருவாடு வறுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஓலா கருவாடுன்னு பட்டை கருவாடு, அதை வாங்கிட்டு கொஞ்சம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா அது மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். கடகடான்னு வறுப்பாங்க. இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நாங்கள் சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட முடியும்னு செய்தாச்சு. இன்னைக்கு டிஃபன் சப்பாத்திங்க. இதுக்கு இந்த கோஸ் குட்டியை வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் பாருங்களேன். நேற்று கன்னியாகுமரி அங்கே திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் ஒரு கண்ணாடி பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க. அது நேற்று தான் இனாக்ரேஷன் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அது எத்தனை 77 அடி ஏதோ சொன்னாங்க. அவ்வளோ பெரிய பாலம், கண்ணாடி பாலம். அதெல்லாம் நம்ம சைனாவில் பார்த்துருக்கோம். இந்த கண்ணாடி மேலே நடந்தால் ஒரு பிரேக் ஆகிடுமோ உடஞ்சிடுமோன்னு பயம் இருக்கும். கீழே கடலால் போகுது. கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்குது. யாருன்னா அந்த ராமேஸ்வரம் அந்த கன்னியாகுமரி போகும்போது அதை என்ஜாய் பண்ணலாம். அது கீழே கப்பல்லாம் போகுதுங்க, போட்டு அது இதெல்லாம் போகுது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று டிவியில் ரிலே பண்ணாங்க. ஸோ திருவள்ளுவனுடைய 25வது வருஷம் அந்த சிலை திறந்து. ஓகேங்களா? அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதை சும்மா சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம போகும்போது மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துலாம். ஓகே, பாய்.